வெற்றி பல இளம் பெண்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆடல் பாடல்களோடு கலை நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. எந்த அளவுல மக்கள் கூடியிருக்கிறாங்க? கடந்த 2 ஆண்டுகள்ல கொண்டாட்டம் இல்லாத நிலையில இந்த ஆண்டு எப்படி பார்க்கிறார்கள்? காயத்ரி, மதுரையும் கொண்டாட்டமும் பிரிக்க முடியாதவை. அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டை மதுரை மக்கள் இன்னும் உற்சாகமாக கொண்டாடி வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை நாம் இப்போது மதுரை கோச்சடையில் இருக்கக்கூடிய சாந்தி சதன் என்ற தனியார் குடியிருப்பு வளாகத்தில் இருக்கிறோம். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போது அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குழந்தைகள் மேடைகளில் ஆடல் பாடலுடன் கலை நிகழ்ச்சிகளுடன் மிக உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குது. இந்த ஆண்டும் அதே போல மிக உற்சாகமாக மிக கொண்டாட்டமாக கோலாகலமாக இந்த விழாவானது இந்த புத்தாண்டு விழாவானது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் ஒன்றாக கூடி எந்த வயது வித்தியாசமின்றி வயது பாரபட்சமின்றி எல்லோரும் ஒன்றாக இந்த புத்தாண்டை அதே உற்சாக மனநிலையோடு, குழந்தைக்கு என்ன உற்சாகம் இருக்கிறதோ அதே உற்சாக மனநிலையோடு பெரியவர்களும் அதை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாப்பா, எவ்வளவு ஜாலியா செலிப்ரேட் பண்றீங்க நீங்க? இந்த நியூ இயர் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கட்டுவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். போன எல்லா நியூ இயரும் வேற லெவல், சொல்லவே முடியாது. எஸ்எஸ் ராக்கர்ஸ்னா வேற லெவல், சாந்தி சதனா வேற லெவல், மதுரைனா வேற லெவல், மதுரையில கோச்சரைனா வேற லெவல், கோச்சரையில சாந்தி சதனா வேற லெவல், எல்லாமே வேற லெவல். நீங்க சொல்லுங்க, என்ன நீங்க டான்ஸ் ஆடுனீங்களா? என்ன பண்ணீங்க? ஆமா, நான் டான்ஸ் ஆடுனேன். என்ன டான்ஸ் ஆடுனீங்க? பாட்டுக்கு தான் ஆடுனேன். என்ன பாட்டு ஆடுனீங்க? நிறைய பாட்டுக்கு ஆடுனேன். சரி, நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்றீங்க நீங்க? நியூ இயர் நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜாலியா செலிப்ரேட் பண்றோம். இந்த எல்லா வருஷத்தோட இன்னைக்கு தான் நாங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நீங்க டான்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க பார்த்தோம். இந்த எப்படி செலிப்ரேட் பண்றீங்க நியூ இயர்? சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணா போதும் எங்களுக்கு. அது அதே மாதிரி எப்பயுமே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம தப்பா ஆடுறோமோ இல்லையோ, சிரிச்சுக்கிட்டே ஆடுறோமா, எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம தப்பானாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால நியூ இயர் எல்லாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம். அதான் என்னோட. நீ நியூ இயர் டான்ஸ் பாத்தியா? டான்ஸ் ஆடுனியா நீ? ஆட போறியா? என்ன டான்ஸ் ஆட போற? நான் வந்து கிளாசிக் அந்த மாதிரி பாட்டு வச்சு அந்த மாதிரி டான்ஸ். இங்கே நியூ இயர்ல நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். கோச்சரேனாலே வேற லெவல், சாந்தி சதன்ல நியூ இயர்னாலே வேற லெவல். நியூ இயர் செலிப்ரேட் பண்றது எப்படி செலிப்ரேட் பண்றீங்க நீங்க? அது ஒரு ஜோஷோட, அது எல்லாரும் அப்படி ஃபேமிலியோட வந்து அவங்க கை தட்டுறது, ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க அதுக்கு முன்னாடி. அப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இது பண்றது, ஒருவருக்கும் அவார்டு வராங்க. அப்புறம் நிறைய ஊர்ல இருந்து இப்போ கூட வந்திருக்காங்க நிறைய பேரு. ஸோ வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு நியூ இயரும் எங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு. வேற எந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ் டேனா அப்போ கூட ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா பண்ணாம விட மாட்டாங்க. அவ்வளோ பேர் நாங்க. உங்களுக்கு நியூ இயர் எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க நீங்க? நியூ இயர்னா வந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து நிறைய சேர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. வெளியே இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க இந்த ஈவெண்ட்ஸோட கண்டக்ட் பண்ண. அப்புறம் நிறைய டான்சஸ், கிளாசிக்கல், பரதநாட்டியம் அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால நல்லா இருக்கு. சரி, எல்லாரும் நியூ இயர் எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும், எவ்வளவு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணி மொத்தமா சொல்லி காட்டுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க எல்லாருக்கும். கொண்டாட்டங்களில் குழந்தை மனதோடு அந்த கொண்டாட்டத்தை அணுகுவது என்பது அது எப்போதும் ஒரு ஈடு இணையே இல்லாத உற்சாகத்தை, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் பேசும்போது தெரிந்து கொள்ள முடிந்தது. எவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட்டங்கள் ஈடுபடக்கூடிய போது இந்த ஆண்டு கடந்த காலங்களில் கொரோனா காரணமாக ஒரு கட்டுப்பாடுகளோடு கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இந்த ஆண்டு எவ்வாறு கொண்டாட்டங்கள் ஈடுபடுவதற்காக இந்த குடியிருப்பு வளாகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு
பாலகுரு நம்மோட அவரிடம் பேசலாம். சார், இப்ப இந்த வருஷம் எப்படி நீங்க எவ்வளவு சேஃப்டியா பாதுகாப்பா எல்லாரையும் குழந்தைகள் எல்லாம் வச்சு கொண்டாடுறீங்க, எவ்வளவு சேஃப்டியா கொண்டாடுறீங்க? ஒவ்வொரு வருடம் நாங்க எங்க வளாகத்துல ஒற்றுமை எல்லாரும் சந்தோஷமா உற்சாகம் இருக்கிறது எப்படி காமிக்கணும்ன்றது இது ஒரு நல்ல வாய்ப்பு. புத்தாண்டை ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்க்கலாம், எல்லாரோட முகத்திலும் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும். இந்த உற்சாகமான இடத்துக்கு நீங்க உங்க முகத்துல ஒரு பிரைட் தெரியுது. அந்த அளவு இங்க பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லா வயதினருமே ஒரு ஒற்றுமையா சிறப்பா உற்சாகமா ஆரோக்கியத்தோட இந்த புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த வருடம் நாங்க தடை இல்லாம இந்த புத்தாண்டு நிகழ்வு எங்க வளாகத்தில் நடக்கும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் இதுதான் எங்களுக்கு திருவிழா மாதிரி. எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம் செகண்டரி தான். புத்தாண்டு தான் இது ஒரே குடும்பமா 600 வீடு இருக்காங்க, 600 ஃபேமிலியும் பொங்கல் தீபாவளியும் ஒரே மாதிரி யோசிச்சு கொண்டாடுறது எங்க இந்த புத்தாண்டு நிகழ்வு தான். இது நாங்க ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறது மிகப்பெரிய ஒரு பெருமையாவும் நினைக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்தாண்டு என்பது அவர்களுக்கு ஒரு சமூக நிகழ்வு. அவர்கள் ஒன்றாக கூடி ஜாதி மதம் வயது எல்லா வேறுபாடுகளையும் கலந்து அவர்கள் ஒன்றாக கூடி ஒரு சமூகமாக அவர்களுடைய அன்பை பகிர்ந்து அவர்களுடைய உற்சாகத்தை கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருவிழா என்பதால் இவர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ஒரு தனித்துவமான விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. இன்னும் சரியாக 12 மணி அளவில் இந்த இடம் இந்த விழாவினுடைய இந்த கொண்டாட்டத்தினுடைய உச்சகட்டத்துக்கு செல்ல இருக்கிறது. நாம் அதையும் தொடர்ந்து நேரடியில் பார்க்கலாம். காயத்ரி, நிச்சயமாக வெற்றி வேற லெவல் செலிப்ரேஷன் அப்படிங்கறது அந்த குழந்தைங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.